அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வோட கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆப்ஷன் பி பாலூரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேர்த்து எழுதுதல். வான் கூட்டல் ஒளி. ஆப்ஷன் பி வானொலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல் கூட்டல் தீது என்பது டேஸ் எனவும் சேரும். கக்ரிது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. களம் கூட்டல் ஏரி சேர்த்து எழுதுக. களம் ஏரி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பெயர் அறிய பிரித்து எழுதுக. பெயர் கூட்டல் அறிய. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நீள் உழைப்பு பிரித்து எழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நீள் உழைப்பு பிரித்து எழுதுக அப்படின்னா ஆப்ஷன் டி நீள் கூட்டல் உழைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரித்தெழுதுக. பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அல். ஆப்ஷன் பி பகல். எதிர்ச்சொல் தருக. ஐயம். ஆப்ஷன் பி தெளிவு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாத கண்டறிக. ஆப்ஷன் பி காஞ்சி. தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் டி சேர்ந்தன சேர்ந்தன. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பொருந்தாத இணையை கண்டறிக. இந்திரன் செங்கழுநீர். இந்திரன் செங்கழுநீர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி கேட்டல். பொருந்தா இணையை எது? கொழுந்தாடை காய்ந்த கட்டை. ஆப்ஷன் டி கொழுந்தாடை காய்ந்த கட்டை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் சி குணம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. சூம்பல் சொத்தை அழுக்கல் கடலை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கடலை. வலுவற்ற தொடரை கண்டறி. ஆப்ஷன் ஏ செழியன் வந்தான். மரபு சொல்லை பொருத்தி எழுதுக. சோர் உண். முறுக்கு தின். தண்ணீர் குடி. பால் பருகு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 4 1 2 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையே இல்லாத தொடர் எது? காகம் கரையும். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சந்தி பிழையற்ற தொடர் எது? மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்களை செய்யப்படுகின்றன. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கூறுக. அந்த காட்சியை பார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க. மொட்டுக்கு பாட்டு பாடு. மொட்டுக்கு பாட்டு பாடு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பிறமொழி சொற்களை களைவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி மாலையில் விளையாடு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பயணப்படகுகள். கடற்பயணம். கலப்படம். பண்டம். ஆப்ஷன் ஏ 3 4 2 1 கரெக்ட். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல். வெறி கமலம் களியுள் உழுன்னார் வெள்ளமே இவடி உணர்த்தும் பொருள். மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் நிறைந்திருந்தனர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. கூரை குறை. கூரை குறை. வீட்டின் கூரை கூரை அப்படிங்கிறது கூரப்புடவை. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் டி பகலவன்.
பேலம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் சி சிங்கம். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. ஓடினான். ஆப்ஷன் பி ஓடு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சொன்னார். சொன்னார் அப்படிங்கிறதுக்கு சொல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. கொடு. கொடு அப்படின்னா கொடுத்தல். கொடு அப்படிங்கிறது கொடுத்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வினைமுற்றற்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக. தருகின்றனர். தருகின்றனர் அப்படின்னா தா. ஆப்ஷன் டி. அகர வரிசையில் எழுதுக. அன்பு, இரக்கம், ஐந்து, ஒழுக்கம், ஓசை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆடு, இரக்கம், ஈதல், ஊக்கம், எளிமை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அகர வரிசையில் எழுதுக. கற்றல், காணுதல், கிளி, கீசு, கொம்பு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அகர வரிசையில் எழுதுக. அலுவலர், மக்கள், மாந்தர், மொழி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசையில் எழுதுக. அன்பு, ஆடு, அன்பு, ஆடு, ஊக்கம், ஏது, அவ்வை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வம்பு, வாக்கு, விசை, வீழ்ச்சி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் சி தாண்டுதல், துன்பம், தூண், தேன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சொற்களை முறைப்படுத்தி சொற்றொட்டுக. மிக பெரிய சாண்டிகோ மீனை பிடித்தனர். ஆப்ஷன் ஏ சாண்டிகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பிறருக்கு உழைத்து புகழ் பெற்ற சான்றோர்கள் உள்ளனர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிறருக்காக உழைத்து புகழ் பெற்று சான்றோர்கள் உள்ளனர். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போகமாட்டேன் என மறுத்து கூறல். ஆப்ஷன் பி மறைவிடை. 44வது கொஸ்டின். விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்ற கூறுவது. ஆப்ஷன் சி வினை எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தேவநாய பாவாணர் மொழிநாயர் என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ தேவநாய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விடைக்கேற்ற வினா அமைக்க. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். ஆப்ஷன் பி தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. ஆப்ஷன் பி இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இறைவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு, மாற்றி. ஆப்ஷன் ஏ மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டனர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் உவமை கூறும் பொருள் தெளிக. வெளிப்பாட்டு தன்மையாக. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல உவமை கூறும் பொருள் தெளிக. ஆப்ஷன் எதிர்பாரா நிகழ்வு. ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான விடையை பொறுத்துக. ஏவு, ஊர்தி, ஏவுகள், பதிவிறக்கம், கடல், மயில். ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 தான் கரெக்ட். சரியான கலை சொற்களுக்கு கண்டறிக. கன்சியூமர், என்டர்பிரனர். ஆப்ஷன் பி நுகர்வோர், தொழில் முனைவர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு தலை வலிக்கும் என்று உரைப்பது உருவது கூறல் விடை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ். ஆப்ஷன் பி இணையவெளி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சாஃப்ட்வேர். ஆப்ஷன் ஏ மென்பொருள்.
சரியான ஊர் பெயர்களில் மறு உவை எழுதுக. ஆப்ஷன் ஏ உதகை, உதகமண்டலம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வானவன் மாதேவி எனும் ஊர்பெயரின் மறு எதுவென கண்டறிக. மானம்பதி. மானம்பதி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மானம்பதி. நிறுத்தற்குறிகள் எது சரியானது? படிக்கிற பையன்கள் இதை கட்டிக்கிட்டா பரீட்சையை கூட சுலபமாய் எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றான், தாயத்து விற்கிறவன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பின்வருவற்றில் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? வீட்டிற்கு வருபவர்கள், வாங்க வாங்க, உட்காருங்க, அம்மா வந்துவிடுவாங்க என்று வரவேற்பாள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரியான எழுத்து வழக்கு சொல்லினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி பதில் சொல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொருத்துக. எருது, களிர், கலை, கடுவன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 3, 1, 4, 2. ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் டேஸ் மயில் தோகை டேஸ். மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பொருத்தமான காலம் கண்டறிக. விளையாடுகின்றேன் நிகழ்காலம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருத்தமான காலம் அமைத்தல். தவறான இணையை தேர்ந்தெடுக. வருவாள். ஆப்ஷன் சி நிகழ்காலம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு. ஏ, யா, ஆ. ஆப்ஷன் ஆ, ஏ தான் கரெக்ட். கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினைச்சொல்லை தேர்ந்தெடு. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். ஆப்ஷன் ஏ, ஏன். சி தான் கரெக்ட். தவறான இணைப்புச் சொல்லை இடம்பெற்றுள்ள வாக்கியத்தை கண்டறிக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஃபுல் ஸ்டாப். ஆகையால் மரங்கள்தான் மலைக்கு அடிப்படை. ஃபுல் ஸ்டாப். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. முருகன் படித்து முடித்து விட்டான் டேஸ் முகிலன் படிக்கவில்லை. ஆனால் முருகன் படித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழில்பெயர் விகுதியை கண்டறிக. ஆப்ஷன் டி, சி தான் கரெக்ட். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக. கபிலர் திறமையானவர் என்று டேஸ் குமரன் தெரியும், குமரனுக்கு தெரியும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கடை என்பதன் சரியான இருபொருள் காண்க. முடிவு அங்காடி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கடை. இருபொருள் தருக. ஆறு. எண்களில் 6 காவேரி ஆறு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். குறில் நெடில் மாற்றம். சரியான பொருளை வேறுபாடு அறிந்து தெரிவு செய்க. சிற்பி, சிற்பம், வில், அம்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2. பின்வருவற்றில் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழையில் இலைக்கு தனித்து இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்து இடம் உண்டு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்று 1, 2, 3, 4. நாட்டை கைப்பற்றால் மஞ்சள் நிறம் கொண்ட மலர் கொடி வகை. நிறை மீட்டல் நிலம் காத்த சிவப்பு மலர் செடி வகை. எதிர்த்து போரிடுவது நீல நிற மலர் குறுமர வகை. கோட்டையை காப்பாற்றுதல் வெண்ணிறம் செடி வகை. ஆப்ஷன் டி கூற்று 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். மூதுரை குறித்த கூற்றுகளின் தவறான கூற்றை கண்டறிக. கற்றவரை விட மன்னரை சிறந்தவர் ஆவார். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. டெம்பெஸ்ட் பெருங்காற்று. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான இணையை தெரிவு செய்க. புதர், திக்கர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மலரை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. வி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் என்ற தொடரை எவ்வகை பொருளில் வரும்?
ஆப்ஷன் ஏ உடைமை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வெறி கமல கழுயுனில் உளநீர் வெள்ளமை இவ்வடி உணர்த்தும் பொருள் எது? மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுந்திருந்தனர். ரிப்பீட்டட் கொஸ்டின், இது குறித்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அரிச்சுவடி. ஆப்ஷன் டி அகர வரிசை எழுத்துக்கள். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. ஆமே என்னும் கலை சொல்லை பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. காட்டு பசு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வாரணம். வாரணம் அப்படிங்கிறது யானை. வாரணம் அப்படிங்கிறது யானை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஆழி. ஆப்ஷன் பி கடல். சொற்களின் கூட்டுப்பெயர்கள். ஆடு கூட்டுப்பெயர். ஆப்ஷன் சி ஆட்டு மந்தை. வன்தொடரை குற்றிய லிகரம் எது? ஆப்ஷன் பி நாக்கு வகுப்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். யாப்பு இலக்கணத்தின்படி மூவகை எழுத்துக்கள் யாவை? குறில் நெடில் ஒற்று. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பிழை திருத்துக. டேஸ் ஸ்கைப்பன் சரியான எண்ணுடைய தெரிவு செய்க. 1 கூட்டல் உயிர் ஓர் உயிர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழையை திருத்துக. சரியான எண்ணுடைய தெரிவு செய்க. 2 கூட்டல் எழுத்து ஈரெழுத்து. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், ஈரெழுத்து. சொல் பொருள் பொருத்துக. அணங்கு மாக்கால் மண்ணீர் கயம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 3 4 1 2. சொல் பொருள் பொருத்துக. கொடியனர் இசை மரபு மால்வரை. ஆப்ஷன் டி 3 4 2 1 கரெக்ட். ஒருமை பண்பை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊருக்கு செல்கிறார்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பிரமையினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 96வது கொஸ்டின், கீழ்காண்ட பத்தினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ் மனதில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தனர். மரபு தொடர்ச்சி என்றும் இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினார் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாட்டுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலோ மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்து உள்ளனர் என்பதை அறியலாம். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது எது அப்படின்னா காகித கப்பல். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு, காகித கப்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர்? கப்பல் கட்டும் கலை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட், கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாட்டுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது? இலக்கியங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 96வது கொஸ்டின் அந்த படித்த பத்தியிலிருந்தே ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? ஆப்ஷன் டி தொல்காப்பியம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ முன்னீர் வழக்கம். தேங்க்யூ.